சிவாஜி சாரை வந்து வெறும் நடிகரா லிஸ்ட்ல சேர்த்துறாதீங்க சார், தயவு செய்து. இஸ் நாட் ஓன்லி an ஆர்டிஸ்ட் சார். அதாவது எப்படி சொல்றதுன்னா சார், இட் இஸ் a bundle ஆஃப் குவாலிட்டிஸ் சார். சமீபத்தில் ஹைதராபாத்தில் கூட சார் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வேல்யூ லேப்ஸ்ன்னு சொல்லி நான் வேற ஒரு தளத்தில் சிவாஜி சாரை பற்றி பேசினது ஒரு குறிப்பு எடுத்துட்டு போய் என்னை கூப்பிட்டு எப்படி சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செமினாரில் ஹவு டு மேக் யுவர் லைஃப் கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லி சார் சிவாஜி சாரை பற்றி செமினார் நடந்தது. அதாவது நம்ம என்ன பண்ணிடுறோம் சார், சிவாஜி அப்படி நடிச்சார் இப்படி நடிச்சாருன்னு பேசுகிறோம் சார். இல்லை சார், சிவாஜி சாருடைய டைமிங், சிவாஜி சாருடைய டிசிப்ளின், சிவாஜி சார் அதை அவங்க சொல்லும்போது எ பண்டில் ஆஃப் குவாலிட்டிஸ் ஃபார்ம்ட் இன்டு ஒன் ஷேப் தட் இஸ் நடிகர் திலகம் அப்படின்னாங்க. அந்த வேல்யூ லேப்ஸோட ஓனர் பேசுறாரு. ஓகே, அவர் இஸ் ஹைதராபாடியன், இஸ் அ தெலுங்கு பர்சன். அவங்க அனலைஸ் பண்ணி என்னோட இன்டர்வியூ மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டு இது எதுக்கு சொல்கிறேன்னா சார், அவருடைய ஒரு டைமிங்னு சொல்கிறாங்க சார். இப்போ எங்கள் ஊர் ராஜாட்டன்னா அந்த டைமிங்கில் கரெக்டாக இருப்பார். அப்போது அது சென்ஸ் என்னென்னா சார், இவர் டைமிங்க்கு 7 மணிக்கு வராருன்னா எல்லாருமே அங்கே வரணும் சார். ஒரு சிவாஜி சார் வர்றாருன்னா பயந்து போய் எல்லாருமே அந்த 7 மணிக்கு இருக்கணும். அப்புறம் சொல்லுவாரேன், ஏன் 7 மணிக்கு அப்படி வரணும் சார், ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும் சார். ஒரு 7க்கு வந்தால் அன்னைக்கு முடிக்க வேண்டிய காட்சி ஒரு எடுக்கணும்னா சார் அதுக்குள்ளே முடிப்பாங்க சார். அண்ட் குவாலிட்டி வித் குவாலிட்டி எப்பவுமே சுருட்டுற மாதிரி இருக்காது, அந்த குவாலிட்டி இருக்கும் சார், அந்த டைமிங் ஆஃப் பர்ஃபெக்ஷன் சார். ஒரு முறை நாகேஷ் சார் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு இருந்த நேரம் சார், சில பழக்கங்கள்னால ஒரு லேட்டாக வரக்கூடிய காலகட்டம் இருந்தது. அப்போ நானும் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் சார் செட்டில். நான் பேசிக்கலி சைல்டு ஆர்டிஸ்டாக வந்தவன் சார். அதனால அப்பப்போ ஸ்டுடியோ சிவாஜி சார் ராஜபாட் சங்கோதரை தான் அது வரும்போது சொல்கிறேன் சார். அப்போ அந்த டைமிங் சொல்லும்போது நாகேஷ் சார் வந்து அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணாரா, எவன்டா இவர் 7 மணிக்கு இவர் பாட்டுக்கு வந்துடுறாரு, 7 மணி இவருக்காக எல்லாரும் வர வேண்டியிருக்கு அப்படின்னு நான் இது கேட்டுட்டாரா சார். கூப்பிட்டு நாகேஷ் அப்படின்னு என்ன அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லைன்னு எங்கள் அப்பா சொன்னாராம். அப்பாவும் நாகேஷ் சார் நல்ல நண்பர்கள் சார். இல்லை ஏன் 7 மணிக்குன்னு கேட்குறாருன்னா, அப்போ ஒரே வார்த்தை சொன்னாராம், என்னைக்காவது 7 மணிக்கு வரதை தவறுச்சுன்னா, நான் வராமல் இருந்தேன்னா அன்னைக்கு நான் ரிட்டையர்டானார். ஒரு ப்ரொஃபஷனில் ஒருத்தன் டைமிங் கூட மெயின்டைன் பண்ண முடியலன்னா அவெல்லாம் என்ன ப்ரொஃபஷன். அதுக்கப்புறம் நாகேஷ் சார் பேசுகிறதே இல்லை சார். ஸோ அந்த குவாலிட்டிஸ்